இலங்கையில் அரசியலில் ஈடுபட்டுள்ள பௌத்த பிக்குகளை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படும் அடிப்படையற்ற விமர்சனங்கள் மற்றும் அவதூறுகளை கண்டித்து பொதுபல சேனா அமைப்பு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ராஜகிரியவில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் இவ்வாறு எச்சரித்துள்ளார். பிக்குகள் என்பவர்கள் வெறும் தானத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டியவர்கள் அல்ல என கலேகொட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்காக முன்வருவது பிக்குகளின் வரலாற்று ரீதியான கடமை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சோழர்கள் முதல் ஆங்கிலேயர் வரை எந்தவொரு ஆக்கிரமிப்பாளர்களாலும் சிதைக்க முடியாத செல்வாக்கை பிக்குகள் கொண்டுள்ளதை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பும் பௌத்த மதமும் பிரிக்க முடியாதவை என குறிப்பிட்ட அவர் பிக்குகளின் அரசியல் பங்களிப்பு தற்போதைய அரசியல் மட்டுமன்றி முந்தைய காலங்களிலும் இருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக ஜே.ஆர். ஜெயவர்தன மற்றும் எஸ்.டபிள்யூ.ஆர்.டி. பண்டாரநாயக்க ஆகியோரின் காலப்பகுதியில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஹன்சாட் அறிக்கைகளை அவர் சான்றாக முன்வைத்துள்ளார். தமக்கு எதிராக பாரிய அரசியல் வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு பயண கடவுச்சீடு முடக்கப்பட்டு தகவல்களை சமூகத்திற்கு கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தம் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள், அதை விடுத்து அவதூறு பேசாதீர்கள் எனவும் அவர் சவால் விடுத்துள்ளார்.